அட படிச்ச முட்டாளே, மனசுனா 1000 சொல்லும். அதுல நல்லதும் இருக்கும் பொல்லதும் இருக்கும். உன் புத்தியால உன் மனசை கண்ட்ரோல் பண்ணுவியா? அது இஷ்டத்துக்கு என்னவோ நீ ஆடிட்டு இருக்க. இப்ப ஜாலியா இருக்க சொன்ன உன் மனசுதான் கொஞ்ச நேரம் கழிச்சு ச்சே இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டியே, அப்பவே எல்லா வேலையும் பார்த்துருந்தா இப்ப ஜாலியா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும். ஆமாம்மா, சொல்லும் சொல்லும். இந்த மனசு நேத்தும் அப்படிதான் சொன்னுச்சு. மானங்கிட்ட மனசு. என்னது நேத்தும் சொன்னுச்சா? அப்ப டெய்லி இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஒன்ன? அம்மா 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 ப்ளீஸ்மா, திட்டாதம்மா. ஏய் நடிக்காதடி, போனை வச்சுட்டு போய் வேலையை பாரு. வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு சேனல் ராணிஸ் பொண்ணு. என்ன யாரு இப்படி திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க அதானே உங்க டவுட்டு. வீடியோவை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒன் செகண்ட், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. உன்னை யாருமா இப்படி திட்டுறது? வேற யாரு, எங்க அம்மா தான். ஓ, ஏன் திட்டுறாங்க? நீ என்ன பண்ண அத சொல்லு. அதுவா, டிவி பார்த்தேன், ஃபோன் பார்த்தேன், நாள் முடிஞ்சு. மறுநாள் ரிப்பீட். டிவி பார்த்தேன், ஃபோன் பார்த்தேன், நாள் முடிஞ்சு. மறுநாள் டிவி பார்த்தேன், ஃபோன் பார்த்தேன், நாள் முடிஞ்சு. மறுநாள் ரிப்பீட். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தப்பதான் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வழக்கமான குசல விசாரிப்புதான். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். அப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்ட போல அப்படின்னாங்க சந்தோஷமா. இல்லம்மா, துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், வீடு கூட்டணும், சமைக்கணும், அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலையும் அப்படியே தாம்மா இருக்கு, பார்க்கணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. அம்மாவுக்கு வந்துச்சே கோபம். ஏ சோம்பேறி கழுத, இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு எதுக்கு ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன் நாங்க. நான் என்னம்மா பண்றது, இந்த மனசுதான் எப்ப பார்த்தாலும் வேலையை பார்க்காத, டிவியை பாரு, போனை பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்க தானே மனசை எப்போ சந்தோஷமா வச்சுக்க சொன்னீங்க, அதான் சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், அட புத்தி கேட்டவளே, அதுதான் உனக்கு ஆளு, நீ அதுக்கு ஆளு இல்ல அப்படின்னாங்க. நான் புரியலன்னு அதுக்குதான் அப்படி திட்டினாங்க. இதோட கண்டினியூஷன் தான் நீங்க ஃபர்ஸ்ட்ல கேட்டீங்க. என்ன கொஞ்சமும் மதிக்காம உன் மனசு சொல்றத மட்டுமே கேட்டுட்டு இருந்தியே, இப்போ என்னாச்சு? இன்னைக்கு உங்க அம்மா மட்டும் திட்டுனாங்க, இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையி, ஃபியூச்சர்ல உனக்கே தெரியும். அது சரி, உங்க அம்மா திட்டுறாங்க நியாயம். இது யாரு குரல் புதுசா இருக்கு? அதுவா, அது என் புத்தி. நான் அது பேச்ச கேட்கறதே இல்லைல்ல, அதான் இப்போ எங்கள் அம்மா திட்டினோன்னு என்னை பார்த்து கேவலமாக சிரிக்குது. நான் தெரிஞ்சிட்டேப்பா, இனிமேல் நல்ல பிள்ளையா நடந்துக்க போகிறேன். புத்தி மனசு ரெண்டையும் பேலன்ஸ்டாக வச்சுக்க போகிறேன். வீடியோ பார்க்குற நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, புத்தியை கொண்டு பொழைச்சிக்கோங்க. போனால் கிடைக்காது, பொழுது போனால் வராது. அது என்ன, நம்மளோட ப்ரீஷியஸான டைம் தான். படிக்க வேண்டிய நேரமெல்லாம் ஸ்க்ரீனிங்லேயே ஸ்வாஹா, முன்னேற வேண்டிய நேரமெல்லாம் இதிலேயே முடிஞ்சிடுது. எனக்கு தெரியும், இப்போ உள்ள காலகட்டத்தில் மொபைலே பார்க்கக்கூடாதுன்றதெல்லாம் இம்பாசிபிள். ஆனால் டைம் லிமிட் வச்சுக்கலாம் இல்லையா? ட்ரஸ்ட் மீ, நான் உங்களை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணுறேன். மனுஷங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், நான் ராணியோட பொண்ணு. டாடா.